வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்து லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனை உணர்ந்து எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று கோவையில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். ஆராய்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பதற்கான அம்சங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்ய பாரம்பரிய கல்வி முறையோடு டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இணைந்து கற்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கு மாணவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மாங்குளம் சமணப்படுகையில் இன்று தொல்லியல் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சீருடையை மாற்றுவதற்கான பரிந்துரை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இது தொடர்பான அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நெல் கொள்முதல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். இடைத்தரகர்களின் குறுக்கீடு இன்றி நெல் கொள்முதல் நடைபெறும் என்றும் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்தார். தாவேக அரசு தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட் ஆக்கப்பூர்வமாகவும் வளமையை உறுதி செய்யும் வகையிலும் இருக்கும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தாட்கோ தொழிற்கூட பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தமிழ்நாடு முழுக்க விடுதிகளுக்கான உணவுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியை கூடுதல் படுத்தணும் மாணவர்கள் கேட்டாங்க. அதை உடனடியா இந்த பட்ஜெட்ல நாங்க அறிவிக்கிறோம். ஸ்காலர்ஷிப், அதாவது அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்காலர்ஷிப்பை கூடுதல் படுத்த வேண்டியிருக்காங்க. அதையும் இந்த இதுலயே அறிவிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாவற்றையும் மாணவர்களுடைய உணவு தேவையா இருக்கட்டும் அல்லது தங்கும் தேவையா இருக்கட்டும், அங்க இருக்கிற வசதியா இருக்கட்டும், எல்லாமே நம்ம பண்ண வச்சிருக்காங்க. நிறைய அந்த மாதிரி கோரிக்கைகள் வந்திருக்கு. அதுக்கான பட்ஜெட்டை கூட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வெற்றி மனை திட்டம்னே ஒன்று தனியா உருவாக்கி ஆதிதிராவிட மற்றும் பழங்குடி மக்களுக்கான மனை பட்டாக்களை வழங்குறது கூடுதலா செய்யணும் இருக்கு. அதுக்கான பட்ஜெட்லாம் இருக்குது. அதனால இந்த பட்ஜெட்ல எல்லாமே வரும். ஒரு ஆக்கப்பூர்வமாக விரிவுபடுத்தப்பட்ட வளமைப்படுத்தப்பட்ட செழுமைப்படுத்தப்பட்ட பட்ஜெட்டாக இந்த மக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம முதலமைச்சர் திரு விஜய் நேர்மையான அரசு நிர்வாகத்தை வழங்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தாவேக அரசின் தொடக்கம் சிறப்பாக உள்ளதாக கூறினார். ஆசிரியர் தகுதித் தேர்வில் 13 ஆண்டுகளுக்கு முன் தேர்ச்சி பெற்ற 410 பேருக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உடனடியாக பணி வழங்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் அரசு தனது நிலைப்பாட்டினை முன்னுக்கு பின் மாற்றியதன் காரணமாக ஆசிரியர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு 2012 மற்றும் 13ஆம் ஆண்டுகளில்
நடத்தப்பட்ட தகுதித் தேர்வில் வெற்றி பெற்று இதுவரை ஆசிரியர் பணி கிடைக்காத 410 பேருக்கு உடனடியாக ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மஞ்சக்கொம்பை கிராமத்தில் 7 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மஞ்சக்கொம்பை கிராம பகுதியில் 2 குட்டி உட்பட 7 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் யானைகள் நீண்ட நேரமாக சுற்றித் திரிவதால் பொதுமக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. யானைகள் மனிதர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் காணப்பட்டதால் அப்பகுதி மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வனத்துறையினர் யானைகளின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். பொதுமக்கள் யானைகளின் அருகில் செல்லவோ புகைப்படம் எடுக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் தனியாக வெளியே செல்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யானைகளின் நடமாட்டம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. காட்டு யானைகள் கூட்டத்தை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் இதர ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு மாரத்தானை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் இம்மாதம் இறுதி வரை பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். தருமபுரியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்தோ லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் 76 கிலோ எடை பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தை வென்றார். 53 கிலோ எடை பிரிவில் ஆன்டிம் பாங்கலும் 57 கிலோ எடை பிரிவில் நேகா சர்மாவும் வெள்ளிப் பதக்கத்தை வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம் 4 வெள்ளி 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்சிகேத்து பத்ராஜு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-14 என்ற செட் கணக்கில் வேல்ஸின் மெபில் மனோ குரியனை வென்றார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த PV சிந்துவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கஹெய்ன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் கிளாஸ்கோவில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 2வது இடத்தில் உள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அப்துல் ஹபீஸ் தங்கப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 200 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார்.
விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்தோ லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.